மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதையும் மறக்காமல் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடை வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் இதை போட்டுட்டு இருக்கோம். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி, முருகப்பெருமானே என் மூச்சுக்கு துணை அப்படின்னு வாழக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்களே, நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது, ஆனால் என்னைக்கும் பயந்தது கிடையாது. நம்ம ராசிக்கு சின்னம் வேணா ஆடா இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டோம். அதே போல் மற்றவங்களை ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டோம். நியாயமாக இருக்கியா துணை வருவேன், அநியாயமாக இருக்கியா அழிச்சிடுவேன். என்னங்க மேசராசிக்காரங்களே, ரொம்ப வம்பான ஆளுங்க போலையே, சண்டைக்கே நிற்பாங்க போலையே அப்படின்னு சொன்னால் ஆமாம் நிற்போம். அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவோம். போர் குணம் கொண்டவங்க தான். போராடியும் நல்லதை மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடுபடுவோம். எனக்கு பிரச்சனையா, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனையா, இல்லை பொதுப்படியாக யாருக்காவது பிரச்சனையா, என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். ஏன்னா முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் படித்தவங்க நீங்கள். வாழ்க்கையில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி மேசத்துக்கு அமைய போகுதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு இப்போ பயிற்சி கடகராசியில் பயணிக்க போகிறாருங்க. சுமார் 25 நாட்கள் அவர் கடகராசியிலிருந்து பலன் கொடுக்க போகிறாரு. பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதி ஆவார். இது 12 ராசிகளையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த பதிவில் சுக்கிரன் மேச ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோங்க. மேச ராசிக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு உரியவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், திருமணம், கூட்டாளிகள் அமைப்புக்கு இவர் தாங்க அதிபதி. அதனால் இவர் என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இனி வாழ்க்கையில் 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் தற்போது அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர போகிறாருங்க. 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க. இது அற்புதமான ஒரு அமைப்பு. அங்கே சுக்கிர பகவான் பலனடைகிறாரு. இந்த காலத்தில் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். என்னெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னா, தனத்தை கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு வேலையாக உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகுது. அப்போது பணம் வேணுமா அப்படின்னா ஒரு நல்ல வேலையில் நீங்கள் அமர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நல்ல வேலை இல்லாத மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. நல்ல வேலை, தனலாபம் கிடைக்க போகுதுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள், அதாவது தனத்தை பெருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகுங்க. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் அடிஷ்னலாக இன்கம் எப்படி வரும் அப்படிங்கிறத சிந்திச்சு தீர்மானம் செஞ்சு அதில் ஒரு சொல்யூஷன் எடுத்து தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய போகுதுங்க. இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனம், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது மேசத்துக்கு அமையுங்க. அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். அதே சுக்கிரன் தாங்க உங்களுக்கு 7க்குரியவன், களத்திரக்காரகன், திருமண ஸ்தானத்தோட அதிபதி. அப்போது திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் டக்குன்னு நடக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் எந்த தடையும் இருக்க போகிறதில்ல. இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜாம்னு திருமணம் நடக்க போகுதுங்க. இதில் குறைகள் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை எந்த காலகட்டத்தில். அப்போது குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைய போகுதுங்க. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்குங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவை நடக்கக்கூடிய
அனைத்து தன்மை 2 பேரும் சேர்ந்து தொழில் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். இப்போ திருமணமானவர்களுக்கு நல்ல செய்தி. இதுவரைக்கும் பிரிஞ்சிருக்கவங்க, வேலையால் பிரிஞ்சிருக்கவங்க, தொழிலால் பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய, குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையுங்க. உங்கள் வாக்கு பலப்பட போகுது. உங்கள் பேச்சை மதிக்காதவங்க இப்போ மதிக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்காதவங்க இப்போ கொடுக்க போகிறாங்க. அப்போது உங்கள் பேச்சு, புத்தி, உங்கள் அறிவு வளரப்போகுது. உங்களுடைய மதிநுட்பம் சூப்பராக இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் நிறைய கிடைக்க போகிறாங்க. நல்ல நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய பணம் போய் மாட்டிக்கிச்சு, அது திரும்ப வரவே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய நேரம் உண்டாயிருச்சுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சினால் மேசராசிக்கு ஏகபோக நன்மைகள் தாங்க கிடைக்க போகுது. நீங்கள் பார்க்காத வாழ்க்கையை வாழ போறீங்க. ஏன்னா கண்ணீர் பார்த்தீங்கன்னா வடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்கள் ஒரு நாளும் சந்திக்கவே மாட்டீங்க. அதற்கு கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தில் தான் வந்திருக்கும். ஸோ போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு பெருசாக கிடையவே கிடையாதுங்க. அட விடுடா பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு இந்த காயங்களுக்கும் இந்த துரோகங்களுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக தழும்பு மாதிரி தான். அந்த வீர தழும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பீங்க. தள்ளி விட்டாங்க அப்படின்னா அவன் தள்ளி விடுறது அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க. அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேசராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானினுடைய தெய்வம் முருகப்பெருமான், அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கிதுங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை 3 முறை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. முதல் கண் கடவுளான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய வழிபாடு மட்டும்தாங்க உங்களுடைய கடினமான உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அனுதினமும் விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் 9 முறை தோப்பு கர்ணம் போட்டுட்டு அவர் தாங்க எங்கே வேணால் இருக்கார் இல்லையா, இப்படி திரும்பி பார்க்க கூட அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிற்பார். பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்க. அப்படி என்ன சொல்கிறது, உக்காந்த இடத்துல நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அருளோடுவாருங்க. அது என்ன மேசராசியுடைய குணாதிசயங்கள்னு பார்க்குறப்போ, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில் துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் கடந்து போகிறதுக்கான பலன்களை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். என்னென்ன பரிகாரங்கள், தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும், எந்த விஷயத்தை விட்டு விலகி நிற்கணும், தெளிவாக பார்க்கலாங்க. நல்லதே நடக்கட்டும். இனிமையான வாழ்க்கை நிலையை கடவுள் உங்களுக்கு வணங்கட்டுங்க. மனசார பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நிற்குதுன்னு நான் சொல்கிறேங்க. சனி பகவானினுடைய பெயர்ச்சின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதி தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தாங்க வழங்குவார். அடுத்து ராகு பகவான், கேது பகவான், இவங்க நிழல் கிரகங்கள். இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க. அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில தான் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது. அவரால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அது மட்டும்தாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லாஜிக்காக பார்த்தா கூட அதற்கான பலன்களை சொல்கிறேங்க. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், மனுஷங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணுங்க. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வரன் தேடி வரும். தேடி தேடி அழுத்து போச்சுமா, எத்தனையோ ஊருக்கு போயாச்சு, எத்தனையோ வரன் பார்த்தாச்சு, எதுவுமே முடியல, எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறதில்ல, 2 வீட்டுக்கும் பிடிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை தடையாயிடுது. இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம்
அமையுங்க. அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும். பணம் தன் வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ வந்து தீர்மானிக்குதுங்க. இந்த கலியுகத்தில் பணம் தான் முக்கிய ரோலே ப்ளே பண்ணுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் கையிருப்பில் இருக்கும். ஸோ பண நெருக்கடி விலகும், தொல்லைகள் நீங்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், நல்ல வேலை அமையணும், திருமணம் ஆகணும், என்ன கனவு நீங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க, என்ன ஆசை வச்சுருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்குங்க. திருமண உறவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுமா, 2வது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன், பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. 2வது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. தாராளமாக பண்ணலாங்க. நல்ல வாழ்க்கை துணை அமையும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. அடுத்தது வேலை, வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் எனக்கு வேலை செட் ஆகுமா, அதே மாதிரி நான் சம்பாரிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. நல்ல வேலை வாய்ப்பு அமையும். முயற்சி பண்ணுங்க. இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது. அடுத்தது சொத்து. செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியுமா? ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை. சொத்து வந்து ஏகப்பட்டது இருக்கும், ஆனால் அதை நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியாது. எவனோ எங்கேயோ இருக்கவன்லாம் வந்துட்டு கோர்ட்டு கேஸுனாலேயே விட்டுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு நல்ல பதிலடியை கொடுக்க போகிறீங்க. காலில் விழுந்தா கூட முடியாதுங்க, நீ காலிடா அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வருங்க. எந்த ஒரு கொம்பனாலுமே ஒன்றுமே உங்களை பண்ண முடியாது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதுவே குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு போன தம்பதிகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகலாமா? ஆனால் கோச்சுக்கிட்டு போயிட்டோம், பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசில் தோணிக்கிட்டே இருக்குது, நான் போனால் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு குடும்பத்தாரோட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் கூட இப்போ வந்து முயற்சி பண்ணுங்கள். பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அமோகமான காலகட்டம் இருக்குங்க. அடுத்ததாக வேலைங்க. தனியார் துறையில் இருப்பீங்க, அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுவீங்க, சொந்தமாக தொழில் செய்யுங்க, இல்லை அரசியல் உத்தியோகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அரசு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மேசராசி யாராக இருந்தாலும் சரிங்க, அரசு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது. அரசு வேலை நிச்சயம். அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், நல்ல தொழில் அமையுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யாராக இருக்கட்டும், கூட்டு தொழிலில் அதே மாதிரி பெயர் அப்படிங்கிறது, உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நல்ல நிலையில் உச்ச நிலைக்கு போகுங்க. இந்த காலகட்டம் முழுக்கவே புகழோட நல்ல செல்வ செழிப்போடு வாழ போகிறீங்க. இதை விட மேசராசிக்கு என்னங்க வேணும்? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அமோகமாக இருக்க போகுதுங்க. நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே மாதிரி மேசராசி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு ரொம்ப சிரிப்பை வெளிக்காட்டக்கூடியவங்க. ஒருத்தர் சிரிக்கிறான் அப்படின்னாவே அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயோ இல்லை சொந்த பந்தத்துலேயோ நம்ம வீட்டில் கூட சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா மனுஷரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காதுங்க. எல்லா நேரமும் ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், எல்லா நேரமும் ஒரு மனுஷன் வந்து அழுதுகிட்டே இருக்க மாட்டான். நாங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நேரங்களில் ஒரு சில ஜாதகங்கள் என்கிட்ட வரும். அப்போ நாங்கள் கேட்போம், இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்? சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்போம். ஒரு அப்பாவாக சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பிரச்சனை இருக்குது, வேணா போய் கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நாங்கள் சொல்லி அவங்க போய் கேட்டு அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையை அவங்க சரி செஞ்ச நேரமெல்லாம் இருக்குதுங்க. இதை வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆமாம், நீ சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை வெளிக்காட்டாமல் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆமாம், பெற்றவங்க வந்து பார்த்தா குழந்தைகளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு குழந்தை வந்து ரொம்ப சோகமாகவே இருக்குனாலும் நம்ம கேட்கணும். ஒரு குழந்தை வந்து பார்த்தா சந்தோஷமாகவே இருக்குனாலும் அதை வந்துட்டு நம்ம கண்காணிக்கணும். புரியுதுங்களா?
இதோட ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம். மேசராசி குழந்தைகளுக்கு என்னென்னா எல்லாரையும் நம்பிடுவாங்க ஈஸியாக. ஸோ மேசராசி பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து ஈஸியாக போய் அங்கங்கே தொப்புன்னு விழுந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு காதல் வாய்க்கிறதோ இல்லை வந்து ஈஸியாக ஏமாறுறதோ மற்றவங்க கிட்ட ஏமாறுறதோ இது எல்லாமே மேசராசி வந்து அதாவது மற்றவங்கள ஈஸியாக நம்பிடுவாங்கன்னு சொல்ல வரேங்க. வேறு எதுவுமே கிடையாது. இவங்களை கடவுளே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஆனால் விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லாததுனால தான் இது நாள் வரைக்குமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு சொல்ல அகல் விளக்காவது வெளிச்சம் கொடுக்குங்க. புரியுதுங்களா? நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த பதிவு என்ன அப்படின்னா, மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு என்னங்க நடக்க போகுது? இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் வந்துட்டு எல்லாமே முடிய போகுது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் அது கிடைக்க போகுதுங்க. ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்களை நம்பி ஏமாறாமல் இருங்க. அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்களுக்கா நான் மட்டும்தான் ஜோதிடம் சொல்கிறேன், அப்போ கூலி வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் இருக்கவங்க எந்த வேலை செஞ்ச விவசாயம் பார்க்குற இவங்களுக்கு எல்லாமே பலன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொருத்தமாக கூடியதுங்க. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி, பணக்காரர்களோ ஏழைகளோ எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது தாங்க. எந்த ஒரு வாழ்க்கையிலையும் இவ்வளோ கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டு எதை தொட்டாலும் தடை தாமதம், எங்கே போனாலும் பிரச்சனை வம்பு வழக்கு அது இதுன்னு சங்கடத்து மேலே சங்கடம் நொந்து நூடுல்ஸாகி உட்காந்துருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையை இப்போ மேசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த நிலையில் மாற்றம் வருதுங்க. திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை. கூரையில் இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொண்டு யோகம் வருங்கிற மாதிரி தாங்க மேசராசிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுதுங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆமாம் அப்படியே பெரிய சொல்லிட்ட, ஏமா நீ சொன்னால் பழிச்சிருமா? கண்டிப்பாக பழிக்குங்க. இந்த உலகத்தில் எல்லார்கிட்டேயுமே ஒரு மேஜிக் இருக்குது, அது இந்த நாக்கு தாங்க. அதோட மேஜிக்கு நம்ம நாக்கு சொன்னால் அது பழிக்கும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்களேன், கட்டாயம் அது நடக்கும். இதனால தான் நான் வந்து ஜோதிடி சொல்லி அனுப்புகிறதும், சாபம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் சரி, அவன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என்கிட்டலாம் ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகம் வருது. அந்த ஜாதகத்தில் வந்துட்டு எல்லாரும் கொடுத்துட்டு எங்களுக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க சூனியம் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களையே தாண்டி அந்த கஷ்டங்கள் வந்து அவங்கள அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த நேரங்களில் அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்பாங்க என்கிட்ட. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஜோதிடத்தில் நவக்கிரகம்னு அமைப்பு, உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, உங்களுக்கு கால நேரம் மாறுதா, இந்த மாதிரியும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் சிறப்பு அப்படிங்கிறது வரும். இந்த சூனியம் வன்னியம் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா இதெல்லாமே வந்து சுத்த பொய் மட்டும்தாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் செல்வாக்கு அதிகமாகும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகமாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சந்தர்ப்பங்களில் வளர்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை குறையுங்க. ஒரு தொகை செலவழிச்ச பின்னாடி மற்றொரு தொகை கரங்களால் படும். ஆனால் பொறுமை தேவை, பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே நேரத்தில் கொஞ்சம் சுப செலவுகளும் வந்து சேரும். ஓகேங்களா? கண்டிப்பாக மேசத்துக்கு நல்ல நாட்கள் தான் வரப்போகுதுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அதை முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. சின்ன வியாபாரி கூட நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க. சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல்நிலையிலிருந்து வந்து சங்கடங்களை தோன்றி மறைய வைக்குது. எதிரிகளால் இந்த சங்கடங்கள் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஆற்றல் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உருவாகும். புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அது சம்பந்த முயற்சி எழுந்து வெற்றி பெறுவீங்க. விவசாயிகளுக்கு
ஆதாயம் உண்டாகுங்க. குடும்பத்தில் பொன் பொருள் சேரும். பணியாளர்களுக்கு தனியாக தெரியுங்க. அரசாங்கத்தில் ஆண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க, ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு தனியார் வேலை செஞ்சாலுமே உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்த மதிப்பு மரியாதையும் அதிகமாகுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கூலி வேலை செஞ்சாலும், அதாவது ஒருத்தர் கீழே நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாய் வந்து சத்ருஸ் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். நினச்ச வேலை நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்குது. இழுப்பறியாக இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். காவல்துறைக்கு நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுசாக நீங்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வெளிநாடோ வெளியூரோ போய் உங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவு